தலைநகரில் உள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கான புதிய நிலம் தயார் நிலையில் உள்ளதாக பிரதமர் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா ஐயோ தெரிவித்துள்ளார். இன்று தலைநகரில் அமைந்துள்ள கோயிலை கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா ஐயோ, மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ரமணன், இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சி டியோ, ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் யுனேஸ்வரன், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு அரசாங்கம் வழங்கிய புதிய நிலத்திற்கான உரிமையையும் வழங்கினர். கோயிலை இடம் மாற்றுவதற்கான அனைத்து வகையிலான சட்ட நடவடிக்கைகளும் முழுமை பெற்ற நிலையில் தற்போது சமயத்தின்படி ஒரு சில வழிபாடுகள் மட்டுமே எஞ்சி உள்ளதாகவும் அதன் பின்னர் கோயில் முழுமையாக இடமாற்றம் செய்யப்படும் என்றும் ஹன்னா ஐயோ தெரிவித்தார். கடந்த 2025 செப்டம்பர் 17ஆம் தேதி தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் புதிய கட்டிடத்திற்கான ஒப்புதல் வழங்கியதாகவும் டிசம்பர் 5ஆம் தேதி வழிபாட்டு தலமாக அந்த நிலம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் இவ்வாண்டு ஜனவரி 14ஆம் தேதி கோயில் கட்டுவதற்கான அனுமதியை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் வழங்கியதாகவும் ஹன்னா ஐயோ குறிப்பிட்டார். எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் சட்டப்படி செயல்படுவதற்கு அதற்கான கால அவகாசம் இருக்கும் என்றாலும் முறையான விண்ணப்பங்களின் மூலம் மட்டுமே இந்த செயல்முறை இலகுவாகி விடவில்லை. மாறாக கூட்டரசு பிரதேச முன்னாள் அமைச்சர் டஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா, கோலாலம்பூரின் முன்னாள் மேயர் டதஸ்ரீ மைமூனா ஷரீப் அவர்களுடன் இதனை சுமூகமாக கையாண்ட மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ரமணன், இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சி டியோ, ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் யுனேஸ்வரன், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோருக்கும் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா ஐயோ தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கடந்த சில நாட்களாக டிஏபி மற்றும் அம்னோ கட்சிகளுக்கு இடையே வார்த்தை மோதல்கள் ஏற்பட்ட போதிலும் மடானி அரசு வலுவாகவும் நிலையாகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்று டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் இன்று தெரிவித்துள்ளார். எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்காகவும் மடானி அரசு திடமாகவும் நிலையாகவும் செயல்பட்டு வருகிறது என்று அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் இன்று நாடாளுமன்றம் திறக்கப்பட்டதை ஒட்டி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தையும் அந்தோனி லோக் பகிர்ந்துள்ளார். அந்த புகைப்படத்தில் அம்னோ தலைவர் அமான் ஜாகித் ஹமீடி, பரிசான் நேஷனல் பொதுச் செயலாளர் ஜம்ரி அப்துல் காதிர், பக்காத்தன் ஹரப்பான் பொதுச் செயலாளர் சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் மற்றும் ஜிஆர்எஸ் தலைவர் ஃபடிலா யூசுப் உள்ளிட்ட அமைச்சரவை சகாக்கள் இடம்பெற்றுள்ளனர். கடந்த வாரம் நடைபெற்ற அம்னோ மாநாட்டின் போது டிஏபி மற்றும் அம்னோ ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்ததை தொடர்ந்து இந்த கருத்தை அந்தோனி லோக் வெளியிட்டுள்ளார். சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை மலேசியாவுக்கு கடத்தும் கும்பல் என சந்தேகிக்கப்படும் கேங் இக்பால் கும்பலைச் சேர்ந்த 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மலேசியா தாய்லாந்து எல்லை வழியாக வெளிநாட்டினரை கடத்தும் கும்பலான கேங் இக்பால் கும்பல் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருவதாகவும் ஒரு வெளிநாட்டினரை சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் கொண்டுவர 10,000 ரிங்கிட் முதல் 15,000 ரிங்கிட் வரை வசூலிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த சோதனை நடவடிக்கையின் மூலம் கேங் இக்பால் கும்பலால் தங்க வைக்கப்பட்டிருந்த 11 பங்களாதேஷ் ஆடவர்களும் ஒரு பங்களாதேஷ் பெண்ணும் கைது செய்யப்பட்ட நிலையில் கேங் இக்பால் கும்பலைச் சேர்ந்த 27 வயது மியான்மர் ஆடவரையும் தேசிய குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. தாய்லாந்திலிருந்து மலேசியாவுக்கு கடத்தியவர்களை கிளந்தானில் உள்ள தனியார் தோட்டத்தில் தங்க வைத்து அவர்களை மலேசியாவின் பிரபலமான வணிக வளாகங்களுக்கு தொழிலாளர்களாக விற்று வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. முறையான ஆவணங்கள் இல்லாமல் குறைந்த விலைக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களை மற்ற நிறுவனங்களுக்கு விற்பதன் மூலமாக ஆண்டுக்கு 15 லட்சம் ரிங்கிட் வரையும் கேங் இக்பால் கும்பல் வருவாய் ஈட்டி இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டிருக்கும் 27 வயது மியான்மர் ஆடவர் கேங் இக்பால் கும்பலைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரித்து வருவதாக தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. ரேபிட் ஆன் டிமாண்ட் வேன் சேவைக்கான 1 ரிங்கிட் சலுகை கட்டணம் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த சேவைக்கு நிரந்தர கட்டண முறையாக 2 ரிங்கிட் என்ற நிலையான கட்டணம் அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரசாரணா மலேசியா பிர்காட் நிறுவனத்தின் திட்டமிடல் மற்றும் மூலோபாய பிரிவு தலைவர் ஷாருல் அஸ்வா அப்துல் ராணி இன்று மெனாரா பிரசாரணாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த தகவலை வெளியிட்டார். இந்த புதிய கட்டணம் மை 50, ரேபிட் கோத்தா, ரேபிட் கம்பாரா மற்றும் ரேபிட் கல்வர்கா பாஸ் வைத்திருப்போருக்கும் பொருந்தும் என்று அவர் தெரிவித்தார். தற்போதைய கட்டண முறை சோதனை அடிப்படையிலான
ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் காலத்துடன் முடிவடையும் என்று பர்னாமா செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் 2027 இறுதியில் இருந்து 2028 முடிவு வரை படிப்படியாக 300 மின்சார வேன்கள் இந்த சேவையில் சேர்க்கப்பட உள்ளதாக ஷாருல் அஸ்வா தெரிவித்தார். இதன் மூலம் சேவையின் பரப்பளவு விரிவுபடுத்தப்பட்டு செயல்பாடு மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக், சட்டத்துறை முன்னாள் தலைவர் டோமி தாமஸ் மற்றும் ஜிபி கராக் புடாயா என்டர்பிரைஸ் நிறுவனத்துக்கு எதிராக தொடர்ந்திருந்த அவதூறு வழக்கை சமரசத்தின் மூலம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். டோமி தாமஸின் சுயசரிதை நூலில் உள்ள சில பகுதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இரு தரப்பினரின் வழக்கறிஞர்களும் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்ததை தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதி கதீஜா இத்ரிஸ் முன்னிலையில் இந்த சமரசம் பதிவு செய்யப்பட்டது. இரு தரப்புகளின் ஒப்புதல் தீர்ப்பின் விதிமுறைகள் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் விளைவாக முறையீட்டாளரின் சிவில் வழக்கு செலவில்லாமல் மற்றும் மீண்டும் தாக்கல் செய்யும் உரிமை இன்றி திரும்ப பெறப்படுகிறது என்று நீதிபதி தெரிவித்தார். டோமி தாமஸின் மை ஸ்டோரி ஜஸ்டிஸ் இன் த வில்டர்னஸ் என்ற நூலில் அல்தான்துயா என தலைப்பிடப்பட்ட 42ஆம் அத்தியாயத்தில் இடம்பெற்ற கருத்துகள் அவதூறானவை என கூறி நஜீப் ரசாக் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் பக்கான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நஜீப் ரசாக் இழப்பீடு, அவதூறான சொற்களை நீக்க உத்தரவு, மன்னிப்பு கோரல் மற்றும் எதிர்காலத்தில் இத்தகைய வெளியீடுகளை தடுக்க நிரந்தர தடை உத்தரவு ஆகியவற்றை கோரியிருந்தார். வடக்கு தெற்கு விரைவு சாலையில் வடக்கு நோக்கி செல்லும் ஜித்ரா சுங்கச்சாவடியில் இன்று அதிகாலை எரிந்த காரில் 2 நபர்களின் கருகிய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதிகாலை 1:05 மணிக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும் ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 7 பேர் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அனுப்பப்பட்டதாகவும் கடா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குனர் அசார் முகமது கூறினார். ஹோண்டா சிவிக் FD வாகனம் 85 விழுக்காடு எரிந்து விட்டது. காருக்குள் ஒரு ஆணும் பெண்ணும் என நம்பப்படும் 2 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அதிகாலை 1:23 மணிக்கு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் நடவடிக்கைக்காக உடல்கள் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அதிகாலை 4:15 மணிக்கு நடவடிக்கை முடிவடைந்ததாகவும் அவர் கூறினார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் ஆசிரியர்கள் தனிப்பட்ட கடன்களின் காரணமாக திவாலாக அறிவிக்கப்பட்ட அரசு ஊழியர்களில் மிக பெரும் எண்ணிக்கையை கொண்ட குழுவாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மலேசிய திவால் துறையான MDIயின் தலைமை இயக்குனர் டத்தோ இஷாக் பக்ரி தெரிவித்துள்ளார். இந்த தகவல் அரசு ஊழியர்கள் தொடர்பான திவால் தன வழக்குகளில் ஸ்லாங்கூர் மாநிலம் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையை பதிவு செய்த மாநிலமாக இருப்பதையும் வெளிப்படுத்துகிறது என்று அவர் கூறினார். உண்மையான எண்ணிக்கையை வெளிப்படுத்த முடியாத போதிலும் MDI மேற்கொண்ட ஆய்வுகள் திவாலாக அறிவிக்கப்பட்ட அரசு ஊழியர்களில் ஆசிரியர்களே அதிகமாக இருப்பதை காட்டுவதாக அவர் கூறினார். இதற்கான முக்கிய காரணம் தனிப்பட்ட கடன்களை சரிவர திருப்பி செலுத்த தவறியதே என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தகவல்கள் கடந்த ஆண்டு ஸ்லாங்கூர் மக்களை உள்ளடக்கிய நிதி அறிவுத்திறன் திட்டத்தின் போது சேகரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டவை. அரசு ஊழியர்களில் திவாலானவர்களின் எண்ணிக்கை ஸ்லாங்கூரில் மிக அதிகமாக உள்ளது என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக டத்தோ இஷாக் விளக்கினார். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சலே மலாக்கா மாநில அரசின் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். நாளை இரவு நடைபெறவுள்ள எக்ஸோ வாராந்திர கூட்டம் முடிந்த உடனேயே அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் முகமது அக்மால் முதலில் நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் போர்டிக்சனில் நடைபெறவுள்ள மலாக்கா சட்டமன்ற உறுப்பினர்களின் முகாம் நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வு இன்று மாலை தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.